சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குன்றக்குடி திருத்தலம். குமரனின் அருள்பெற்ற திருத்தலம். பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது. இத்திருக்கோயிலில் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று காட்சியளிப்பதுதான். முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்கிறது ஒரு புராண செய்தி. ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானிடம் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றனர் என்று பொய் சொல்கின்றனர். இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமான் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக் கொடுத்தார். மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறி போகும்படி சாபமிட்டார். தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது. ஆறுமுகப் பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது. மயிலின் தூய்மையான தவத்தில் மெய்ந்த முருகப்பெருமான் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிந்தார் என்கிறது இத்திருக்கோயிலின் தலவரலாறு. இக்கோயில் வந்து வேண்டுதல் வைத்தால் தீராத தோல் வியாதிகள் கூட தீரும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறிய பின் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட வெள்ளிதகத்தை முந்தியில் சேர்ப்பிக்கின்றனர். மலையில் கீழ்ப்பகுதியில் சுயம்புவாக தோன்றிய தேனாற்று நாகர் கோயில் உள்ளது. இந்த சுயம்பு மூர்த்தியை அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத அம்பாள் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகிய வடிவாக எழுந்தள்ளி இருக்கிறார். வரலாற்று செய்தி என்னவென்றால், சிவகங்கை மருதுபாண்டியர்கள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு ஒரு முறை முதுகில் ஏற்பட்டிருந்த ராஜ பிளவை என்னும் கட்டியை குன்றக்குடி முருகப்பெருமானின் அருட்பிரசாதமான திருநீரு குணப்படுத்தியது என்கிறது வரலாற்று செய்தி. இந்த தளத்தில் உள்ள இறைவனின் பெருமையை நமக்கு வரைசாற்றும். வெள்ளி தேவயானை சமேத ஆறு பெருமான் மயில் வாகனத்தில் விட்டிருந்து அருள்பாலிப்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினர் மகிழ்ச்சி கொண்டு பல்லாண்டு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலங்களுள் இத்தலமும் ஒன்று. இந்த ஆலயத்தில் விசேஷமாக காவடி வழிபாட்டை சொல்லலாம். இது தவிர பால்குடம் எடுத்தல், அங்கப்பிரச்சனம் செய்வது, அடிப்பிரச்சனம் போன்றவை பக்தர்கள் தங்கிய எண்ணிய பிரார்த்தனை நிறைவேறிய பின் செய்யும் நேர்த்திக்கடன்களாகும். 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர பெருவிழாவும் 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூச திருவிழாவும் இத்திருத்தலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முருகனின் பயனை இத்தல வரலாற்றை அறிந்து நம் பயன்பெறுவோம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை என்று சொல்லி நம் யாத்திரையை நிறைவு செய்வோம். தினமும் ஒரு யாத்திரை உங்களுக்காக. மறக்காம நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.